மக்களை நேற்று சில வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா? இன்றைக்கி அதிலேயே சில வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோங்க. இது எல்லாமே ஃபுல் சாரீஸ்ங்க. ஜாயின் சாரீஸ் எதுவும் கிடையாது. இது எல்லாமே ஃபுல் சாரீஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான சாரீஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டரான பேட்டர்ன்ஸ் இருக்குது. ரெகுலர் வேர்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்பவே ஆப்ட் ஆகும். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 தாங்க. 4 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துரும். 3 பீசஸ்க்கு 4 பீசஸ்க்கு கீழே நீங்கள் 3 பீசஸ் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ தமிழ்நாட்டுக்கு 30 ருபீஸும் அதர் ஸ்டேட்ஸுக்கு 50 ருபீஸும் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சாரி எடுத்திங்கனாலும் 150 + 30, 3 சாரி எடுத்தீங்க அப்படின்னாலும் 450 + 30. ஸோ பெட்டராக 4 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடச்சிடும். இது எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க. எல்லாமே 6+ மீட்டர்ஸ் இருக்கும். அகைன் இதுவுமே உங்களுக்கு நான் கேரண்டட் ஐட்டம் தாங்க. அதாவது இந்த ப்ரைஸ்க்கு வரதால நமக்கு இது வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 10 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 பீஸில் ஏதோ ஒரு பீஸில் ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம், ஒரு பின்பற்ற மாதிரியாக இருக்கலாம். ஸோ அது ஓகே அப்படிங்கிறவங்க நீங்கள் இது புக் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா எனக்கு ஓகே இல்லை அப்படின்றவங்களுக்கு நம்ம 200 ருபீஸ்லேருந்து ஃபுல் சாரீஸ் கேரண்டட் ஐட்டமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரியான சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அந்தந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜென்யூனான ரிவ்யூ கொடுத்து நம்ம சேல் பண்ணுறோம். உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ எனக்கு கேரண்டட் ஐட்டம் தான் வேணும், எனக்கு ஒரு 100 சாரி எடுத்தாலும் அந்த 100 சாரியில் கூட ஏதோ ஒரு சாரியில் கூட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட இருந்துடக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பியூட்டி ப்ளூம் டெக்கில் கேரண்டட் ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்கள் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம இதுவுமே நம்ம சேல் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனே நம்ம கிடையாது. பட் இப்போ வந்து நம்ம இதை வந்து இன்னொருத்தவங்க சேல் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு சேனலில் சேல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ட்ரையலாக அதை இப்போ தெரியாதவங்களுக்கும் இப்போ நம்ம போட்டு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. இப்போ பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா அவங்க கூட அவங்க ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்போ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இப்போ எங்களோட சேஃபர் சைடுக்கு இப்போ அதாவது இப்போ இதே சாரியை நீங்கள் ஒரு 400 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னா அப்போ யார் கண்ணுக்கும் அது பெருசாகவே தெரியவே தெரியாது. கடையிலேயும் நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். ஒரு சின்னது இருக்கும், நெருடு இருக்கும், வைக்கும். நம்ம அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். நெருடு இருக்குது, எனக்கு பொருள் சேரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வச்சுருப்போம். பட் 150 ருபீஸ்க்கு வாங்கி அந்த மாதிரி இருக்கிறதுல அப்போ நிறைய பேருக்கு எனக்கு 150 ருபீஸ்க்கு நீங்கள் கொடுத்ததுனால இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் வந்துடுது. ஸோ அதனால் எங்களோட சேஃபர் சைடுக்காக நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ இதனால எங்களோட மற்ற பிஸ்னஸ் வந்து கெட்டுடக்கூடாது. இப்போ மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணியே போடுறோம். அந்த 150 ருபீஸ் நம்ம கொடுக்குறதே பெருசு, நம்ம பெருசாக இது பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் எங்களோட சேஃபர் சைடுக்காக சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ரெகுலர் வேர்க்காக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேர்க்காக இருக்கட்டும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். டொனேஷனுக்காக கொடுக்கணும், சேரிட்டிக்காக கொடுக்கணும், ஒரு 10 பேருக்கு கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, 20 பேருக்கு கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, கிஃப்ட் பர்பஸ்க்கு வேணும்னு நினச்சிருப்பீங்க. அப்படியான ஆட்களுக்குலாம் இதெல்லாம் நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்கும். 4 பீஸ்க்கு மேலே நீங்கள் எத்தனை பீஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துரும். இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ்க்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்படியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ரெகுலராக வேணும் அப்படின்னா அதுக்கான அவங்களோட குரூப் லிங்க்கும் கொடுத்துருவோம், அவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். இது ஒரு 1 வீக் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்கக்கிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பெட்டரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட வரும். ஒரு 100 ருபீஸ்லேருந்து 100, 120, 150, 135 இந்த மாதிரியான வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போடுறப்ப நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறப்ப இது நமக்கு வீடியோ கொடுத்தாலுமே மாதத்துக்கு ஏதோ ஒரு 4 வீடியோ கொடுத்துக்கிட்டு இருந்தோம், வச்சுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். இப்போ அவங்கன்னா இதை மட்டும்தான் பண்ண போகிறாங்க. ஸோ டெய்லியுமே உங்களுக்கு குரூப்பில் ஒரு 500 ஃபோட்டோ போட்டுருவாங்க, டெய்லியுமே வீடியோ மேக் பண்ணிடுவாங்க. இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் மட்டும் அவங்க டீல் பண்ணுவாங்க. ஸோ எப்போயுமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். வியாபாரத்துக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரெகுலராகவே நீங்கள் அன்னன்னைக்கு வாங்க, அன்னன்னைக்கு விற்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். ரீசெல்லர்ஸ்க்கான ஃபோட்டோஸுமே கொடுப்பாங்க. பட் என்னோடய சஜஷன் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை இதுவாக இருக்கட்டும், ஜாயின் சாரியாக இருக்கட்டும், ரீசேலுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். நம்ம ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் முகத்தை பார்க்காம நீங்கள் யாருன்னே தெரியாமல் கூட உங்கள் கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணும். அப்போ நம்ம அந்த ஃபுல் சாரீஸில் கேரண்டட் ஐட்டம், டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ரீசேல் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களோட ஒப்பீனியன். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனும் ஏன்னா அது எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம், பெஸ்ட்டான குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம். அப்போ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேட்சியாக கொடுத்துருந்துருப்போம். அதுக்கான ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும், வீடியோ ஷூட்ஸாக இருக்கட்டும் நம்ம ரொம்ப பெட்டராக பண்ணியிருந்திருப்போம். இப்போ இதுக்கு நான் இந்த கலெக்ஷன்ஸ் நான் ஃபோட்டோவே போட்டதாலும் டிஸ்கிரிப்ஷன் வந்து நார்மலாக தான் கொடுத்துருப்பேன். ஜாயின் சாரிக்கு நான் ஃபோட்டோஸ் போட்டாலும் டெய்லியுமே நம்ம ஜாயின் சாரீஸ்க்கு ஃபோட்டோஸ் கொடுக்குறோம். பட் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், சும்மா நார்மலாக அது என்ன கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ நம்ம கேட்சியாக அவங்கள அப்படியே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுற மாதிரியாக இருக்காது. ஸோ அந்தந்த கலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கிரேப் சில்க் மாதிரியான கலெக்ஷன்ஸுங்க. நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது. பாருங்கள் இந்த பேஸ் கலருக்கும் அதில் வந்துருக்க ஷைனிங்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. எனி 4 பீசஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 599க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. பாருங்கள் ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பிராசோ சாரீங்க. இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு சாரியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
4 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டருங்க. ஜஸ்ட் 599க்கு நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்குது. இது பாருங்கள் பட்டு பிராசோ சாரீ, இது பூனம் சாரீ. ஸோ எல்லாமே வித் ப்ளவுஸ் தான், எல்லாமே 6+ மீட்டர்ஸ் இருக்கும். நம்ம நேற்று கொடுத்த கலெக்ஷன்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ், இன்றைக்கி கொடுத்துருக்க கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ். நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் இவ்வளவு தான். ஸோ இப்போதைக்கு இது நம்ம போட போகிறோம் அப்படின்ற, அதாவது அடுத்தவங்கள்ட்ட நம்ம இதை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரெண்டுலேயும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஃபர்தராக வேணும் அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம அதுக்கான அப்டேட் கொடுப்போம். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ப்ரைஸ்க்கெலாம் நீங்கள் எடுத்து சேல் பண்ணுறப்போ, இப்போ எங்களுக்குமே இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிட போகுது. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே உங்களுக்கும் சேல் ஆகிட போகுது. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கையிலேயே நிற்காமல் அன்னன்னைக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய கலெக்ஷன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 150 பீசஸ் வரைக்கும் போட்டிருக்கோங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க கலெக்ஷன்ஸ். நேற்று போட்டிருந்த வீடியோவில் இன்னும் சில பீசஸ் அவைலபிளாக இருக்குது. அவைலபிலிஸ்ட்டு கேட்டிங்கன்னா கொடுப்போம். அதுலேயும் பார்த்து இதுலேயும் பார்த்து நீங்கள் சேர்த்து கூட ஒரு 4 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம்.